ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்திங்கன்னா சாப்பாடு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு. இது வந்து வெளியில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன்ல, 8 பேர் இருந்தாங்க, இப்போ 10 பேர் ஆகிட்டாங்க. இந்த பசங்க பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பாசம் காமிக்கிறோமோ அவ்வளோ ஜனங்களை இட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கும் தெரியும் போல் இருக்குது. இப்போது நான் வந்து இங்கே வந்து ஒரு 10 பேர் சாப்பாடு போட்டுட்டு இருந்தேன். இப்போ அதில் வந்து இங்கே வந்து ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. அதே மாதிரி அங்கே போடுற இடத்துலையும் அங்கேயும் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. தயவுசெய்து இந்த பசங்களுக்கு ஒரு வேலையாவது சாப்பாடு கொடுங்க. அப்படின்னா புது சோறே கேட்கல உங்கள்கிட்ட. உங்களால் கொடுக்க முடியலன்னா அந்த சாப்பாடு கொடுக்குறவங்கள வந்து அடிக்காதீங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல வந்து இந்த ஒரு லேடியை வந்து போட்டு அந்த மாதிரி அடிக்கிறாங்க ஒரு ஆள் வந்து. இதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணி என்ன நீங்கள் சாதிக்க போகிறீங்க? இதெல்லாம் பண்ணி நீங்கள் உங்கள் இதில் வந்து பாவத்தை தான் சேர்த்துக்க போகிறீங்க. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்சால் சோறு வைங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சோறு வைக்கிறவங்கள தயவுசெய்து அடிக்காதீங்க. கொஞ்சம் சோறு நீங்கள் வச்சதை பாருங்கள், சாப்பிட்டுட்டு இந்த வாசப்படியில் இப்படி படுத்துக்கும். வேறு எதையும் கேட்குறதில்ல. அதுங்க யாரையும் எந்த தொந்தரவு பண்ணுறதில்ல. நீங்கள் சோறு வச்சு பாருங்களேன், அதுங்க எவ்வளோ பாசமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. அப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு அது கடிக்க வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நாயங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. நீங்களே நாயங்கக்கிட்ட வந்து இதாக நடந்துக்கினீங்களா பசங்க என்ன கற்றுக்குவாங்க? பசங்களும் அதை தான் கற்றுக்குவாங்க. தயவுசெய்து யாரும் நாய்ங்களை அடிக்காதீங்க.